வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா முனைவர் தராசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். சார், பீகார் தேர்தலினுடைய பிரச்சாரம் அதனுடைய உச்சகட்டத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய சில பாலிடிக்ஸ் தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டிலும் செயல்படுத்துவார்கள்ங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் ஒரு விவாத பொருள் உருவாகி இருக்கிறது. உதாரணத்துக்கு சீஃப் மினிஸ்டரா இருக்கிற நிதிஷ்குமாரையே சிஎம் கேண்டிடேட்னு சொல்லாத போது எடப்பாடி அவர்களை அமித்ஷா சொல்லிடுவாரா அப்படிங்கிற கேள்விகளை பலரும் எழுப்புறாங்க. இது அதை நோக்கிதான் போமா? தமிழ்நாட்டுல அப்படி ஒரு கால் எடுக்க வாய்ப்பு இருக்கு சார்? நேற்றைய புதிய தலைமுறை விவாதத்துல கிட்டத்தட்ட இதே தான். திரு ஆர்கே அவர்கள் கருத்து, என் கருத்தெல்லாம் ஏறத்தாழ ஒன்று. பொதுவாக தேசிய கட்சிகள் அவங்களுக்கு சில கணக்கு உண்டு. அது மாநில கணக்கோட பொருந்தி கூட வராது. அந்த காலகட்டத்திலங்க அன்பரசு அப்படின்னு ஒரு எம்பி இருந்தார், காங்கிரஸ் எம்பி, ரொம்ப நண்பர், எனக்கு ரொம்ப நண்பர். அவங்க மிஸ்ஸஸ் கமலான்னு, அவங்க ஒரு பெரிய போல் லேடி. அவங்க ஏகப்பட்ட ஏக்கர் விவசாயம் பார்த்துட்டு இருந்தாங்க. புல்லட் மோட்டர் சைக்கிள் வருவாங்க அந்த காலத்தில். அவங்க அப்பேற்பட்ட ஒருத்தங்க. அன்பரசு எப்படின்னா, காங்கிரஸ் கட்சி அபிஷியலா என்ன சொல்லுதோ அதுக்கு நேர எதிராக ஒரு கருத்து சொல்லுவார். சிம்பிள் நோக்கம் ஹெட்லைன் கிராபிங் தான். வெளிப்படையாக கூட அவர் சொல்லுவார். காங்கிரஸ் கட்சியில இதை எப்போதுமே பார்க்கலாம். தேசிய கட்சி, பிஜேபிக்கு அந்த வியாதி உண்டு. ஆனால் காங்கிரஸோட பிஜேபி கொஞ்சம் மோர் டிசிப்ளின்டு. கொஞ்சம் அமித்ஷா மோடிக்கெல்லாம் பயப்படுவாங்க. காங்கிரஸ் கட்சியில் அவங்க அந்த காலத்திலே ராஜீவ்காந்திக்கே பயப்பட மாட்டாங்க. சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் பயங்கிறது அறவே இல்லை. அப்படிதான் நான் இதை பார்க்கிறேன். அப்படின்னா தேசிய கட்சிகள் பீகார் தேர்தல் முடிவுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு தைரியம் வந்துடும். பிஜேபி பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றுச்சு. இப்போ ஒரு 5-6% ஓட்டு டிஃபரன்ஸ்னா பிஜேபி 150-200 சீட்டு பிடிச்சிருங்க. நெருக்கடியா 1 to 2% டிஃபரன்ஸ் இருந்தா தான் பிஜேபியும் இவங்க மகா கட்பந்தனும் நெக் டு நெக் போக முடியும். 5 to 6% டிஃபரன்ஸ்னா, ஏன்னா அந்த தேர்ட் பார்ட்டி ஒன்று வருது அங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், பிரசாந்த் கிஷோரோட பார்ட்டி. அவங்க என்னதான் பிரிக்க போறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ 7-8% பிரிச்சுட்டாங்க அப்படின்னா கஷ்டம். ஏன்னா அது பிஜேபி ஓட்டு மாதிரி தெரியுது பார்த்தா. அவங்களும் பிஜேபி தான் பிளேம் பண்றாங்க. எங்க கேண்டிடேட்லாம் அவங்க திருடிட்டு போறாங்க, ஓட்டை மட்டும் திருடலைங்க, வேட்பாளரையே சேர்த்து திருடுறாங்க அப்படின்னு ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டுலாம் அவர் வச்சிருந்தாரு. அப்படின்னா எப்பவுமே ஒரு அரசியல்வாதி, அதுவும் பிரசாந்த் கிஷோர் ஒரு பெரிய வியூக நிபுணர், அப்ப இது பிஜேபியோட ஹேண்டுன்னு அவருக்கு நல்லாவே புரியும். அப்ப பிஜேபி ஓட்டை தான் அவர் குறி வைக்கிறார். அது 3%, 4% ஏதோ ஒண்ணு. அப்ப 2 வாய்ப்பு. ஒண்ணு பிஜேபிக்கான பெரிய வெற்றி, அப்படின்னா நிதிஷ்குமார் முதலமைச்சர் இல்லைன்னு தான் நான் யூகிக்கிறேன். ஏன்னா நிதிஷ்குமார் தலைமையில கேம்பெயின் நடக்குது, ஆனா நிதிஷ்குமார் முதலமைச்சர் இல்லை. ஒரு விசித்திரமான ஒரு நிலைமை. காங்கிரஸ் சைட்ல கடைசியா முட்டி மோதி எல்லாமே முடிஞ்சு போச்சு. தேர்தல் பிரச்சாரம் முழு வீச்சில் நடக்கு. இப்பதான் முதலமைச்சர் வேட்பாளருக்கு வராங்க. முதலமைச்சர் வேட்பாளர் பரவாயில்ல, துணை முதலமைச்சருக்கு வேட்பாளர் போட்டாச்சு. அது நான் இது வரைக்கும் எந்த தேர்தலையும் பார்த்தது இல்லை. அதாவதுங்க, டிசிஎம் போஸ்ட்டுக்கு கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டியே கிடையாது. அது ஒரு ஜீவோ போஸ்ட் தான். இப்போ உதயநிதிக்கு கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி என்ன இருக்கு? துணை முதல்வராக நான் பதவி ஏற்கிறேன்னு அவர் பிரமாண வாக்குமூலம் எடுத்திருக்காரா என்ன? அப்படி ஒன்றும் கிடையாதுங்க. அப்போ ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் இல்லாத ஒண்ணு அட்மினிஸ்ட்ரேட்டிவா நம்ம வசதிக்கு போட்டுக்கிறோம், ஒரு ஜிஓவை போட்டு. அதாவது கேபினெட் ஹைரார்க்கில நம்பர் 2 பொசிஷன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பொசிஷன் பண்ணிக்கலாம். சில நேரங்கள்ல நமக்கு அடுத்தவர் இவர் தான் அடையாளம் கட்டுறதா இருக்கும். இப்போ ஜெயலலிதா அவர்களோ எம்ஜிஆர் அவர்களோ அந்த மாதிரி முயற்சியில் ஈடுபட்டதே கிடையாது. அண்ணா கூட ஈடுபட்டது இல்லை. அண்ணாவுக்கு அடுத்தாப்புல நிறைய தலைவர்கள் ஈக்குவலா இருந்தாங்க. அண்ணா முதலமைச்சர் கேண்டிடேட் இல்லைன்னு ஆனப்ப எங்க கல்லூரி நாட்கள்ல நாவலர் முதலமைச்சர்னு ஒரு குரூப் பந்தயம் கட்டிட்டு இருந்தது. நாவலர் கேபினெட் ஹைரார்க்கியில 2வது இடம் தான். ஆனா துணை முதல்வர் அந்தஸ்து அண்ணா அவருக்கு கொடுக்கல. கல்வி அமைச்சர் தான். எதுக்காக நான் இதை சொல்றேன்னா, அது முழுக்க முழுக்க முதல்வரோட முடிவு தான். தேர்தலுக்கு முந்தைய துணை முதல்வர் அப்படின்னு அறிவிப்பாங்களா என்ன? ஆனா மகா கட்பந்தன் அறிவிச்சிருக்கு. அப்போ இன்னும் அவங்களுக்குள்ள சில பல மனத்தாங்கல்கள் இருக்கு. சமாதானப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. வெற்றிக்கு பிறகுதாங்க இதை சமாதானப்படுத்துவாங்க. அதாவது நமக்கு மெஜாரிட்டி இருக்காது, ஒரு 20 சீட்டு வேற கட்சிட்டு இருக்கும். 20 சீட்டை நீ எனக்கு கொடுன்னு சொல்லும் போது அவங்க துணை முதல்வர் கேட்பாங்க. இப்படிதானே நடக்கிறதுக்கு வழி இருக்கு. அப்ப அதுக்கு முந்தைய மகா கட்பந்தன்லயே நிறைய ஓட்ட உடசல் இருக்குன்னு தான் நான் இதுல இருந்து புரிஞ்சுக்கிறேன்.
அப்ப டஃப் ஃபைட் பீகார். ஆனா பீகாரோட தேர்தல் அந்த முடிவு தமிழ்நாட்டு தேர்தல் அரசியல்ல கண்டிப்பா எதிரொலிக்கும். இப்ப பீகார் ஃபார்முலா அப்படின்னு பாட்னா ஃபார்முலா அமித்ஷா கொண்டு வராரு அப்படின்னா, அவர் ஏற்கனவே சொன்னதை போல எடப்பாடிக்கு நேத்திரத்துவம் வேணா எடப்பாடி கூட்டணிக்கான தலைவருங்கிறது தான் அவங்க ஸ்டாண்டா நம்ம பார்த்தா இப்ப எடப்பாடி ரியாக்ட் பண்ணணுங்கிற இடம் வருது இல்லையா? இதுல விஜயை எங்க பிளேஸ் பண்ணலான்னு பாக்குறாங்க சார் பாஜக. ஐ மீன் பாஜகவோட கணக்கு அவங்க பண்றாங்க இல்லங்கிறது வேற. ஒரு சிராக் பஸ்வான் ரோலை கொடுத்து அந்த லெவலுக்குள்ள நிறுத்துறதுக்கான முயற்சி இருக்குமா? இதெல்லாம் கிளியர் பண்றதுக்கு எடப்பாடி வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காருங்க அமித்ஷாட்ட. அவரு இப்ப இருக்கிற பீகார் தேர்தல் பிஸியில அப்பாயின்மெண்ட் கொடுத்து டெல்லி கூப்பிடுவாங்களான்னு தெரியல. ஆனா அவர் போவாருங்கிற ஒரு பேச்சு வந்து அடிபட்டுக்கிட்டே தான் இருக்கு. ஏன்னா இதுல குழப்பம் இருக்குங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் அவர் முதலமைச்சர் வேட்பாளர். விஜய் வந்தாலும் அவருக்கான இடம் என்பது லிமிடெட். அவர் முதலமைச்சர் வேட்பாளர் கிடையாது. பீகார் ஃபார்முலா படி, அதாவது காங்கிரஸ் மகாகட்பந்தன் ஃபார்முலா படி துணை முதலமைச்சர் வேட்பாளரையும் முன்கூட்டியே அறிவிப்பாங்களா தமிழ்நாட்டில்? ஒரு அசியூமிங் விஜய் போய் சேர்ந்துடுறாருங்க, முதலமைச்சர் வேட்பாளர் கிடையாது, அந்த கட்சிக்கு அது ஏமாத்தமா இருக்கும். அப்படின்னா பீகார் மாதிரி தாங்க, அங்க வந்து மகாகட்பந்தன் சொல்லுச்சு, இங்க நாங்க வந்து எங்க கூட்டணி சொல்லுது, முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் வேட்பாளர் விஜய், இப்படியான ஒரு ஃபார்முலா இங்க கொண்டு வருவாங்களா? கொண்டு வந்தா இங்க ஃபெயிலியர் ஆயிரும். ஏன்னா விஜய் மட்டும்னா அப்புறம் பாஜக கேட்கணும், அன்புமணி கேட்பாரு. பாஜக கூட விட்டு கொடுத்துரும், அன்புமணி கேட்பாரு. அன்புமணி இப்பவுமே வந்து 35 சீட்டு வேணும்னு கேட்டதாக செய்திகள் காலை பத்திரிகையில செய்தி வந்திருக்கு. அதாவது முதல்வர் என்று சொன்னால் ஆட்சியில் பங்கு கொடுப்பதாக முன்கூட்டியே அறிவிப்பதாகவும் ஒரு டோன் வரும். இப்பவுமே அதானே வருது. இப்போ உதயகுமார் பேச்சுக்கு பெரிய எதிர்வினை எப்படி வந்துச்சு? அதிமுக தான் வந்துச்சு. பவன் கல்யாண் உதாரணம் காட்டினீங்கன்னா அப்ப துணை முதல்வர் ஆட்சியில பங்குங்கிறத நீங்க ஒத்துக்கிறதால ஆகும். அதானே அதோட எதிர்வினை. அதானே அது நேற்றைக்கு முன்தினம், அதாவது புதிய தலைமுறையோட விவாத தொடர்ச்சி தான் நேற்றுக்கு. முன்தினம் பேசும்போது இதை பேசியிருக்கோம். பவன் கல்யாண் ஃபார்முலா அப்படின்னா ஆட்சியில பங்கு, அதாவது சந்திரபாபு நாயுடு ஃபார்முலா. பீகார் ஃபார்முலானாலும் ஆட்சியில பங்கு, மகாராஷ்டிரா ஃபார்முலானாலும் ஆட்சியில பங்கு. தமிழ்நாடு ஃபார்முலா எப்போதுமே செப்பரேட், அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க. பங்கா கேட்குறீங்க, பங்கு மரத்துல போய் தொங்கு, இதுதான் நம்மளோட ஃபார்முலா, கொடுக்க மாட்டோம். அதிமுக அதில் உறுதியாக தான் இருக்கும். அப்படின்னா இதை பற்றி பேச வேண்டிய அல்லது தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக வந்து அமித்ஷா அவர்களுக்கு இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அதை வலியுறுத்துகிறார். அப்போ ஏதோ ஒரு வகையில் அந்த பேச்சுவார்த்தை நடந்து அடுத்த வாரத்துக்குள்ள வந்து அதை பற்றி ஒரு தெளிவு கிடைக்கும்னு இங்க இருக்கிற நண்பர்கள், நம்ம நண்பர்கள் அப்படியான கருத்து தெரிவிக்கிறாங்க. ஆனா இது திமுக கூட்டணியிலையும் இது பிரச்சனை இருக்கு. என்ன காரணம்னா, இப்போ காங்கிரஸ் கட்சி பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றுச்சுன்னா ஸ்டாலின் ராகுல் நட்பு தான் சாஃப்டோனுக்கு காரணம்னு நேற்று கூட ஆர்கே சொன்னாரு. 2 பேருக்கு இடையில ரொம்ப புரிதல் இருக்குங்க அப்படின்னு. இப்போ அதே புரிதல் அவர் விஜய்கிட்டையும் காட்டியிருக்காரு. அதான சிக்கல். இப்போ கரூர்ல ஒரு ஸ்டாம்பீடுங்க, அதுக்கு விஜய்க்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஏதோ ரொம்ப மோசமான ஒரு சம்பவம் நடந்து விட்டது, வருத்தப்படாதீங்க அப்படின்னு தைரியம் கொடுத்தா அப்ப அவர் ஒரு போட்டியாளர்ல. மேலிடத்துல அவர் கான்சியஸா ஆன்டி டிஎம்கேவை தான் தொடக்கத்துல இருந்து அடிக்கிறாருங்கிறத தெரிஞ்ச பிறகும் நட்பு கருத்தை எப்படி நீட்ட முடியுங்கிறது சிக்கலுக்குரியது. நட்பு கருத்தை நீட்ட முடியாதுங்க, அரசியல்ல ஏதுங்க நட்பு? மருத்துவமனைக்கு வந்து கேசி வேணுகோபால் அதுல கமெண்ட் பெருசா பாஸ் பண்ணிக்கல, ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணல. கேசி வேணுகோபாலுக்கு ஒரு மோட்டிவ் இருக்கு. நேற்றுக்கு இதை நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். என்னன்னா அது எதை வச்சு நான் யூகிச்சேன் அப்படின்னா, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் பாலிடிக்ஸ் எல்லாமே எப்போதுமே கேரளா பாலிடிக்ஸை ஒட்டி தாங்க வரும். முதல்ல வந்து திமுக அதிக இடம், ஆட்சியில பங்குன்னு அந்த விஜய் விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு பேச ஆரம்பிச்சதுல முக்கியமானது வந்து குமரி மாவட்டம் எம்எல்ஏ தான். ஆரின் அதர்வைஸ் அது கேரளா பாலிடிக்ஸ் தான். கேரளா பாலிடிக்ஸ்னா வேணுகோபால் பாலிடிக்ஸ் தான். வேணுகோபாலுக்கு முதலமைச்சர் ஆகிற எண்ணம் இருக்கு கேரளால. ஆனா நிறைய பேர் இருக்காங்க, காம்படிஷனுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவரும் வேணுகோபாலும் ராகுலுக்கும் க்ளோஸ். இன்னொரு மாநில அரசியலுக்குள்ள வந்து தலையிடுறதுக்கு மேல கேட்காம எப்படி கரூருக்கு வருவாரு? வேணுகோபால் கரூருக்கு வந்ததுனால என்ன லாபம் கிடைச்சிட போகுது? இங்க யாருக்கு தெரியும்? அவரை ஓட்டு போட்டுற போறாங்களா? அப்ப வேணுகோபால் வந்ததுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குல்ல. என்ன அரசியல்? அவர் முதலமைச்சர் வேட்பாளர் அங்க. அதுக்கான வாய்ப்பு என்ன? நிறைய பேர் இருக்காங்க, வரிசையில் இருக்காங்க. அவர் ஒரு வகையில பார்த்தா ஜூனியர். அதையும் தாண்டி நான் விஜயை நம்ம பக்கம் கொண்டு வராங்க, அவர் பிரச்சாரத்துக்கு பயன்படுவாரு, சீட்டு கூட கொடுக்க வேண்டாம், கேரளால பிரச்சாரத்துக்கு பயன்படுவாரு, நிறைய ரசிகர்கள் இருக்காங்க.
நமக்கு வந்து ஓட்டு கொஞ்சம் கூடுதலா கிடைச்சா கூட அது வெற்றிக்கு உதவும். ஏன்னா அங்கேயுமே ஓட்டு டிஃபரன்ஸுங்கிறது 3 to 5% தான். உதவும் இப்படியான ஒரு கணக்கு அவருக்கு இருக்கு. அதனாலதான் அவர் இங்க வராரு. இப்ப ராகுல் காந்தி அனுமதி இல்லாம வர மாட்டார்ல. ராகுல் காந்தியும் விஜய்கிட்ட பேசி ஆறுதல் சொல்றாரு. சோ ஏதோ ஒரு வகையில இது அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகருது. அரசியல்ங்கிறதே ஆயிரங்கால் பூச்சிங்க. எந்த கால் எங்க நகருதுன்னே யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஒட்டுமொத்தமா அந்த அந்த பூச்சி வந்து நகர்ந்து போகும்போதுதான் இதுல மூவ்மெண்ட் இருக்குடா அப்படின்னு நமக்கு புரியும். அப்ப இது ஆங்காங்கே நடக்கிற நகர்வுகள். புள்ளி இணைக்க வேண்டியது இருக்கு. புள்ளி இணைக்கிறதுக்கு பீகார் தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் சரியான இணைப்பு நமக்கு கிடைக்கும். இப்போதைக்கு நான் எப்படி இதை புரிஞ்சுக்கிறேன்னா, என்னோட அனுபவத்துல இருந்து பீகார் தேர்தலுக்கு பிறகு பிஜேபியும் பேர வலிமையை கூட்டும், காங்கிரஸும் பேர வலிமையை கூட்டும். அவரவர்கள் வெற்றி தோல்வியை பொறுத்த விஷயம் அது. பீகார் தேர்தல்ல பிஜேபி அங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ள இங்க கூட்டணி ஒரு டெசிஷனுக்குள்ள நம்ம எடுக்கிறதுக்குள்ள கொண்டு வந்துடணும்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைக்கிறாரா? ஏன்னா ஆர்பி உதயகுமார் பேசுனதால ரொம்ப டெஸ்பரேட்டா வரணும், இல்லைன்னா காப்பாற்ற முடியாதுங்கிறதெல்லாம் ஒரு எச்சரிக்கையாகவும் பார்க்கப்படுது. அதே போல சீட் நெகோசியேஷன் நாங்க முடிவு பண்ணுவோம் அப்படிங்கிறத உறுதி பண்ணிக்கிறதுக்கு அதிமுக கொஞ்சம் பிரயத்தனப்படுதோன்னு பார்க்க வேண்டியிருக்குல்ல சார். விஜய்க்கு எச்சரிக்கை கொடுக்கறதுக்கு உதயகுமார் யாருங்க? அது எனக்கு புரியவே இல்லை. எந்த கட்சியை எப்படி அழிக்க முடியும் நீங்க சொல்லுங்க? விஜய் வந்து தனியாவே நிக்கிறதா வச்சுக்கோங்க. எந்த கூட்டணிக்கும் வரல, தனியா நிக்கிறாரு. 10% 15% வாங்கிட்டாரு, சில சீட்டுகள் வாங்கிட்டாரு. அப்படின்னா எப்படி நீங்க அவரை அழிப்பீங்க? திமுக நினைச்சு அழிச்சிருமா? 2006 திமுகவுக்கு முக்கியமான தேர்தல், அண்ணா திமுகவை எதிர்த்து களமாடுதல். அப்போ விஜயகாந்த் புது கட்சி தொடங்குறாரு. அது ஜெயலலிதாக்கு ஆதரவா தாங்க போய் முடியும். ஏன்னா அவங்க ஆட்சியில இருக்காங்க. ஜெயலலிதாக்கு எதிர்ப்பு ஓட்ட தானே விஜயகாந்த் பிரிப்பாரு. இதே கணக்கு தானே. ஜெயலலிதாக்கு எதிர்ப்பு ஓட்ட பல முனையில பிரியும் போது விஜயகாந்த் பிரிச்சாருன்னா அது திமுகவுக்கு நஷ்டமா முடிஞ்சிடும். அப்படிதான் அப்ப டாக்கு. அது பிறகு விஜயகாந்த் வந்து ஒரே ஒரு சீட் தான் ஜெயிச்சாரு. ஆனா குறிப்பிடத்தகுந்த எண்ணிக்கை சதவீதம் இருந்துச்சு, 8ஓ 9ஓ இருந்துச்சு. அப்புறம் இன்னை வரைக்கும் தேமுதிக இருக்குல்ல. அது எப்படி திமுக அதுக்கு பிறகு ஜெயிச்சு வந்த திமுக 2006 இருந்து 2011 வரைக்கும், அதுக்கு பிறகு வந்து இப்போ இன்றைய தேதிக்கு விஜயகாந்த் மரணம் நடுவுல உடல்நிலை சரியில்லாம போய் இப்படி பல கட்டங்களையும் தாண்டியும் பிரேமலதா போச்சேரா இருக்காங்க. தேமுதிக இருக்கு, தேமுதிக நம்ம கூட்டணிக்கு வந்துடணும்னு எல்லாரும் நினைக்காங்கல்ல. அடுத்த வருஷம் ராஜ்யசபா சீட்டு தரேன்னு இன்னைக்கு இந்த வருஷமே சொல்ற அளவுக்கு, அடுத்த வாட்டி ராஜ்யசபா சீட்டு தரேன் சொல்ற அளவுக்கு, இன்னும் சொல்ல போனா பீகார் ஃபார்முலானா அடுத்த தேர்தலில் ஜெயிச்சா துணை முதல்வர் பதவி தரணும்னு கூட சொல்லுவாங்க போல இருக்க. எனக்கு ஒரு துணை முதல்வருக்கு போயல 4 துணை முதல்வர் போட்டுக்க வேண்டியதான். 4 தலைநகரம் போடலையா ஆந்திரால? ஜெகன்மோகன் 5 துணை முதல்வர் வச்சார்ல. 5 துணை முதல்வர் வைக்கலையா? அது என்னங்க டம்மி போஸ்ட் தானே? எத்தனை பேர் வச்சா என்னன்னு மனநிலைமையில கூட இருப்பாங்க. ஒரு கைத்தறித்துறை அமைச்சரா போட்டு துணை முதல்வர்னு சொல்லிட வேண்டியதான். ஆக இதுல வந்து பொலிட்டிக்கல் காம்ப்ரமைஸோட எதுக்கு என்ன நோக்கம்? ஜெயிக்கணுங்கிறதா நோக்கம். ஜெயிக்கணும்னா ஒரு கூட்டணிக்கு ஒரு காமன் ட்ரீம், இதுதான் அதோட பாயிண்ட்டுங்க. இதுல காமன் ட்ரீம் வந்து முதலமைச்சர் பதவி தான். முதலமைச்சர் பதவி அந்த வேட்பாளர் அந்த அந்தஸ்தை விட்டு கொடுக்கறதுக்கு எடப்பாடி பழனிசாமி தயாரா இருக்க மாட்டாரு. விஜய் தயாரா இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறோம். ஒருவேளை தயாராகலாம், அது நமக்கு தெரியாது. பிஜேபிக்கு அப்படியான கனவு இல்லை, காங்கிரஸுக்கும் அப்படியான கனவு இல்லை. ஆக ஒட்டுமொத்தத்தில் ரிவர்ஸ்ல எடுத்து பார்த்தீங்கன்னா விஜய துணை முதலமைச்சர் வேட்பாளராக ஒத்துக்கொள்ளாத கட்சிகள் எதுன்னு நம்ம பார்க்கலாம். நாம் தமிழர் ஒத்துக்காது, பிஜேபி கவலை இல்லை, காங்கிரஸ் கவலை இல்லை, திமுக ஒத்துக்காது, அதிமுக ஒத்துக்காது. ஸோ முக்கியமான அதிமுக, திமுக, நாம் தமிழர் 3 கட்சியை நீங்க எடுத்துட்டு பாத்தீங்கன்னா மிச்ச 2 கட்சியும் எப்ப வேணாலும் யார் கூட வேணாலும் கூட்டணி சேரும். அப்ப விஜயோடையும் கூட்டணி சேரும். பிஜேபி 60 சீட்டு கேட்குது, 50 சீட்டு கேட்குது, அதிமுக கொடுக்காது. அப்ப பிஜேபி மாற்று ஏற்பாடு பண்ணும். ஏனென்றால் பொதுவாகவே வந்து தேசிய கட்சிகள்ல பல கோஷ்டிகள் இருக்கும். ஒரு கோஷ்டி திமுக ஆதரவா இருக்கும், ஒரு கோஷ்டி பிஜேபி ஆதரவா இருக்கும். திமுகலே பிஜேபி ஆதரவு தெரியும், காங்கிரஸ்ல பிஜேபி ஆதரவு தெரியும். ஏன்னா டெல்லிக்கு போன பிறகு எல்லாரும் ஒன்னா மண்ணா தாங்க இருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன். டெல்லிக்கு போன பிறகு திமுக எம்பிக்கள் பிஜேபியோட உறவு பாராட்டாம இருக்காங்களா? கேட்டா என்ன சொல்லுவாங்க? நிர்வாக ரீதியிலான உறவு, அதை போய் அரசியல் படுத்தாதீங்க. நிர்வாகம் ஏதுங்க அரசியல்? 24/7 பாலிடிக்ஸுங்க. பாலிட்டிஷியன்னா 24/7. பாத்ரூம் போகும்போது கூட பாலிடிக்ஸ் நீங்க பண்ணித்தான் அவனு, வேற வழி கிடையாது.
அப்போ டெல்லியில நாங்க சந்திக்கிறோம், அது தமிழ்நாட்டு நலனுக்காக. ஆனா இங்க எதுக்குறோம், அதுவும் தமிழ்நாட்டு நலனுக்காகன்னா அது முரண்பட்டதா தெரியுது. இதுல ஜெயலலிதா எம்ஜிஆர்லாம் பாத்தீங்கன்னா, கட்சியை விட்டு நீக்கிட்டோம்னா மாத்து கட்சியோட நீ உறவே வச்சு கூடாதே, இல்லைன்னா கட்சியை விட்டு நீக்கிறோம்னு சொல்லுவாங்க. ஏங்க ஜெயலலிதா காலத்து மந்திரி சொந்த மகன் கல்யாணத்துக்கு போகாதவங்களா இருந்தாங்க, திமுக வருங்கிறதுனால. திமுக சம்பந்தி எல்லாம் ஆகி, அதெல்லாம் பழைய உதாரணங்கள் தானே. சோ கட்சி அந்த அரசியல்லாம் அப்படிதான் இருக்கணும். அந்த கடைசி வரி டிராஃப்ட் டெம்ப்ளேட் தான். எனவே கழக உறுப்பினர்கள் யாரும் இவரோடு எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறதுங்கிறதா லாஸ்ட் லைன் டெம்ப்ளேட். எப்போதுமே எப்போதுமே அதை நம்ம போய் கஷ்டப்பட்டு டைப் அடிக்க வேண்டாம், மெமரியில இருந்து சேர்க்க வேண்டியதுதான். விஜய் அவர்கள் இதற்கு பிறகு தனி விமானம் ஒன்று அதற்கான விஷயங்கள் பேசப்பட்டிருக்க ஒரு நிறுவனத்தோட அடுத்து தேர்தல் வரைக்கும் அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் இப்போது வெளியாகி இருக்கிறது. அது கர்நாடகா சம்பந்தப்பட்ட ஒரு நிறுவனமா இருக்குங்கிறதோட இணைச்சு வச்சு சில புள்ளிகள் பேசப்படுகிறது. சோ விஜய் இதற்கு பிறகு திமுக எதிர்ப்பு அந்த அரசியலை கூர்மைப்படுத்துவார் அப்படிங்கிறதாக நம்ம எடுத்துக்கலாமா? 2 மாசம் மழைக்காலம் வேற இருக்கே, நேரடியா பொங்கல் ஜனநாயகம் ரிலீஸ்க்கு பிறகு வந்து ஏப்ரல்ல ஆட்சிங்கிறது அந்த பேட்டர்ன்ல தான் போக வாய்ப்பு இருக்கா? ஹெலிகாப்டர் ரெண்டிங் வந்து இந்தியாவில் இப்போ ரொம்ப டெவலப் ஆயிருக்கு. ஆனால் அந்த ஜாய் ரைடு, ஃபேமிலி ரைடு, பிஸ்னஸ் ரைடு, பொலிட்டிக்கல் ரைடு, இதுக்கு பெரிய டிஃபரன்ஸ் இருக்குங்க. பொலிட்டிக்கல் ரைடு அப்படின்னா வந்து யூஸ்வலி ஒரு ட்வின் இன்ஜின் ஹெலிகாப்டரை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஒரு 1.5 லட்சம் ரூபாய் பெர் ஹவர் வந்து அதுக்கு செலவு வரும். அப்புறம் வந்து ஏகப்பட்ட அப்ரூவல்ஸ் இதெல்லாம் பாக்கி. இப்போ விஜய் ஹெலிகாப்டரை வந்து அவங்க பேசியிருக்கிறதா தான் நானும் கேள்விப்பட்டேன். அது காங்கிரஸ் சார்புடைய நிறுவனம் மாதிரி தெரியுது கர்நாடகாவில். விட்டா டெல்லியில சில நிறுவனங்கள் இருக்கு. அதாவது பொலிட்டிக்கலா ஹெலிகாப்டர் வாடகை கொடுக்குற நிறுவனம் உங்களுக்கு வேணும். அது ரொம்ப முக்கியம். இதுல நிறைய பேர் ஹெலிகாப்டர் ரெண்ட் பண்ணுவாங்க. சர்வீஸ் இருக்கணும், எக்ஸ்பர்டைஸ் இருக்கணும், அதுக்கு ஸ்பேர் இருக்கணுங்க. நம்ம ஒரு கூட்டம் ஆர்கனைஸ் பண்ணிட்டோம், ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஒரு 5 days 6 days 1 week கூட ஆகும். அந்த 1 week பீரியடுக்குள்ள ஒரு ஹெலிகாப்டர் ஏதோ ஒரு வகையில பழுதாச்சு அப்படின்னா அதுக்கு ஸ்பேர் ஸ்டாண்ட் பை வேணும். அப்போ ஒரு பெரிய நிறுவனம் தான் அந்த பொறுப்பை எடுக்க முடியும். ஏன்னா பட்ஜெட் பெருசு, ரொம்ப பெருசு. 1.5 லட்சம் ரூபா 1 மணி நேரம் அப்படின்னா ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 6 hour நம்ம அதை பண்ணோம்னா கூட, நம்ம ரெண்ட் அவுட் பண்ணா கூட ஒரு பெரிய செலவு அதுல இருக்கு. இப்போ ஏப்ரல் மே வரைக்கும் அவங்க வந்து ஏதாவது ஒரு வகையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போயிருக்கணும். அப்பதான் அது பாசிபிள். ஏன்னா பொதுவா கேம்பெயின் பீரியட்ல வந்து ஹெலிகாப்டர் கிடைக்கிறதே கஷ்டம்னு ஆயிரும். இப்போ எல்லாமே பீகார்ல தான் பயன்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்புறம் வெஸ்ட் பெங்கால். இதுல முன்னணியில் இருக்கிறது பிஜேபி, அதற்கு அடுத்த நிலைமையில் இருக்கிறது காங்கிரஸ். அப்போ பிஜேபியோட உதவியோ இல்ல காங்கிரஸோட உதவியோ நல்ல ஹெலிகாப்டரை சூஸ் பண்றதுக்கு, நல்ல நிறுவனத்தை சூஸ் பண்றதுக்கு, அதோட வந்து ஒரு ப்ராப்பர் அக்ரிமெண்ட் போறதுக்கு. ஜாய் ரைடு, ஃபேமிலி ரைடுக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாதுங்க. ஈவன் ஒரு ஓரிரு நாட்கள்ல கூட ஒரு ஹெலிகாப்டர் ரெண்ட் பண்ணிடலாம். லாங் கேம்பெயின் பீரியடு உண்மையிலே ப்ராப்ளம். அப்போ விஜய் இதை பண்ணியிருக்காருன்னா ஒரு பெரிய ஷெடியூல் இருக்கணும் அவருக்கு. ஏன்னா இதெல்லாம் அந்த கம்பெனிகள் கேட்கும், எங்கெங்கெல்லாம் நீங்க போக போறீங்க எல்லாமே கேட்பாங்க. அப்படின்னா பிஜேபி ஹெல்ப் வாங்கிருக்கணும், இல்ல காங்கிரஸ் ஹெல்ப் வாங்கியிருக்கணும். பிஜேபி ஹெல்ப் வாங்கின மாதிரி தெரியல. அப்படின்னா காங்கிரஸ் ஹெல்ப்பை தான் அவங்க வாங்கியிருக்கணும், காங்கிரஸோட கைடன்ஸை தான் அவங்க வாங்கியிருக்கணும். அப்படி இல்லைன்னா ஆதவ் அர்ஜுனுக்கு வந்து உத்தரகாண்டோட தொடர்பு இருக்கு. உத்தரகாண்ட் கவர்மெண்ட் மூலமாக அங்க நிறைய ஹெலிகாப்டர் யூசேஜ் இருக்கு. அப்படியான ஒரு ஏதோ ஒரு வகையில பெரிய பிளான் இருக்கு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஆன்டி திமுகங்கிறத ரொம்ப ரொம்ப உறுதிப்படுத்துற விதமாகவும், தாவேகா ஒன்றும் சோர்வாகல, நாங்க வீரியமா தான் இருக்கிறோம், இந்த கரூர் இதெல்லாம் தணிஞ்சு அந்த துக்கம்லாம் தணிஞ்ச பிறகு நாங்க டிராவல் ஆரம்பிக்கலான் இருக்கிறோங்கிறத உணர்த்துகிற மாதிரியும் செய்தி இருக்கு. செய்தியை கசியவும் விடுவாங்க. அதையும் நம்ம வந்து இன்றைய தேதிக்கு அதையும் மறுப்பதற்கு இல்லை. எது எப்படி இருந்தாலும் எஃப்ஐஆர் சீல்டு கவர் பிராக்டிகலி ஸ்பீக்கிங் நேரத்துல இருந்து அது பயங்கரமா சுத்தி வந்துச்சு அந்த செய்தி. முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, கரூர்ல கவர்மெண்ட் மாளிகையில தங்கியிருந்த சிபிஐ குரூப்ல ஒரு முக்கியமான அதிகாரி வெளியில வந்து, நாங்க நேரம் இப்ப கரூர் கோர்ட்டுக்கு போறோம், ஒரு கவர் கொடுக்கறதுக்கு நீங்க வாங்கன்னு நிருபர்களை கூப்பிட்டதாகவும், அதுக்கு பிறகுதான் இந்த செய்தி வந்ததாகவும் நான் விசாரிச்சப்ப சொன்னாங்க. அப்புறம் சொன்னாங்க, இல்லைங்க அப்படி வரல, அவர் வெளியில வந்து ஏன்பா எல்லாரும் இங்கேயே கூடி கூடி நிக்கிறீங்க, நீங்க ஒன்றும் டெவலப்மெண்ட் கிடையாதுன்னு சொன்னதுனால அதை வச்சு இவங்க இப்படி சொல்லிட்டாங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்துச்சு. கரூர் சைட்ல விசாரிக்கும் போது சீல்டு கவர் கோர்ட்ல இருக்குதுங்க, அது உண்மைதான், ஆனா ஜேஎம் இல்ல, அதனால திங்கக்கிழமை தான் அப்படின்னு அங்க சொன்னாங்க. இப்போ சீல்டு கவருக்குள்ள ஒரு லெட்டர் இருக்கலாங்க அதிகபட்சமா. எஃப்ஐஆரை வந்து மாடிஃபை, முதல் எஃப்ஐஆர் போட்டோம்னா மாடிஃபை எல்லாம் பண்ணவே முடியாது. எந்த எஃப்ஐஆரா இருந்தாலும் மாடிஃபை பண்ண முடியாது.
அடிஷனல் எஃப்ஐஆர் போடலாம், சப்ளிமெண்டரி எஃப்ஐஆர்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஸ்டேஜ்ல ஒரு சுப்ரீம் கோர்ட்டோட சூப்பர்விஷன் கமிட்டி இருக்கிறதுனால அவங்க பெர்மிஷன் இல்லாம இல்ல அவங்ககிட்ட இன்டிமேஷன் இல்லாம அப்படி புது எஃப்ஐஆர், மாடிஃபைடு எஃப்ஐஆர் இல்ல சப்ளிமெண்டரி எஃப்ஐஆர் போடுவாங்களாங்கிறது ரொம்ப சந்தேகம். கரூர் கோர்ட்ல விசாரணை நடக்க போறதும் கிடையாது. நீ சிபிஐ கோர்ட்டுக்கு தான் போய் ஆகணும் எந்த விசாரணையா இருந்தாலும். அப்ப சிபிஐ கோர்ட்டை தான் சமர்ப்பிக்கணும். கரூர் கோர்ட்ல ஒன்னே ஒன்று இருக்கு, பழைய எஃப்ஐஆர் இருக்கு. அந்த பழைய எஃப்ஐஆர்ல ஒரு ஜுடிஷியல் கஸ்டடி இருக்கு. அப்புறம் ஜுடிஷியல் கஸ்டடியில இருந்து பெயில் இருக்கு. இந்த லீகல் ப்ராசஸ் வந்து கரூர் கோர்ட்ல இருக்கு. அப்ப அந்த லீகல் ப்ராசஸை ஏதாவது ஒரு வகையில் ஆல்டர் பண்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கரூர் நீதிமன்றத்துக்கு ஒரு நம்ம கடிதம் கொடுக்க வேண்டியது வரும். அதாவது ஜுடிஷியல் கஸ்டடி அதை ரிவோக் பண்ணணும்னு கேட்கலாம். அதை கேட்க மாட்டாங்க. என்ன காரணம்னா சிபிஐ இப்போ தான் எடுத்திருக்கு, ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கிறதுல அர்த்தம் இல்லை ஒருத்தர். ஸோ மதியழகனோட ஜுடிஷியல் கஸ்டடிக்கு ப்ராப்ளம் இருக்க மாதிரி தெரியல. பெயிலுக்கும் ரிவோக் பண்ண மாட்டாங்க. அப்போ வேற ஏதோ ஒரு மாடிஃபிகேஷன் அதில் கேட்டிருக்காங்க, அப்படிதான் நான் இதை புரிஞ்சுக்கிறேன். அப்போ எஃப்ஐஆர் போடுற ஸ்டேஜுக்கு இன்னும் வரல. இன்னொன்று, எஃப்ஐஆர் போட்டால் குறிப்பிட்ட நாளுக்குள்ள நீங்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சாகணும். அந்த குறிப்பிட்ட நாள் பீரியடுங்கிறது ரொம்ப அது அவ்வளோ வேகமாக இவங்களால செய்ய முடியாதுங்க, இம்பாசிபிள் ஆக்சுவலாக. அப்புறம் வந்து ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஒவ்வொருத்தரையும் கொடுக்க வேண்டியது வரும் நீதிமன்றத்துக்கு. அதுக்கு பிறகு வந்து விசாரணை தொடங்கி நடத்த வேண்டியது வரும். ஸ்டெர்லைட் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்லாம் கொடுத்து போன வருஷம் தான் முடிச்சாங்க. அது நடந்த 5 வருஷம் கழிச்சு. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல 7 வருஷம் எடுத்துக்கிட்டாங்க சிபிஐ. ஆக அப்படி எதுவும் இல்லை. ஆனா ஏதோ ஒரு வகையில வந்து கரூர் மேட்ரு கிட்டத்தட்ட 1 மாசமா செய்தி சுற்றுல இருக்கு. கிட்டத்தட்ட 1 மாசங்க. கரூர் மேட்ரு காரணமாக விஜயும் செய்தி சுற்றுல இருக்காரு, தாவேகாவும் செய்தி சுற்றுல இருக்கு, தமிழ்நாடு அரசியலும் செய்தி சுற்றுல இருக்கு. ஏன்னா இவ்வளவு டாக்கும் எதுக்கு பிறகு வருது? கரூர் சம்பவத்துக்கு பிறகுதான் இவ்வளவு டாக் வருது. அதுக்கு முன்னாடியே தாவேகா கிளியரா சொல்லிடுச்சுல, இவங்களோட நாங்க கூட்டணி எல்லாம் கிடையாது, நாங்க எங்க தலைமையில் தான் கூட்டணி, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், நீங்க வேணா வந்து இங்க ஜாயின் பண்ணுங்க இந்த கூட்டணியில, யார் ஜாயின் பண்ணாலும் நாங்க வந்து தனி மெஜாரிட்டி கிடைச்சாலும் ஆட்சியில பங்கு தரோங்கிற ஸ்டாண்டை அவர் கிளியர் பண்ணிட்டாரு. பண்ண பிறகுதான் இவ்வளவு குழப்பமும் வருது. நடுவுல நடந்து கரூர் சம்பவம் மட்டும்தான். அப்ப கரூர் சம்பவத்தை வச்சேதான் இவ்வளவு பொலிட்டிக்கல் தியரியும் பில்டப் ஆகுதுன்னு தான் நான் இதை புரிஞ்சுக்கிறேன். ஏற்கனவே குறிப்பிட்டதை போல வேற ஒரு இடத்துல இந்த மதர் ஆஃப் ஆல் எலெக்ஷன்ஸாக மிக நிச்சயமாக 26 இருக்குங்கிறத மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. எப்படி போகுதுன்னு பார்ப்போம். உங்க நேரத்துக்கு நன்றி சார்.